பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்ல இயேசப்பா நமக்கு கொடுத்திருக்க வார்த்தை என்னன்னா 1 யோவான் 5வது அதிகாரம் வசனம் 15. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமே, ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். இந்த கனமான வார்த்தை கொடுத்த இயேசப்பாக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, எப்படி நம்ம விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட ஜெபத்தை ஏறெடுக்கும் போது அவர் தன்னுடைய செவியை சாய்த்து நம்ம ஜெபத்தை கேட்கிறாரு என்ற காரியத்தை நம்ம அறிஞ்சிருக்கோமோ, அதே போல அவர்கிட்ட நம்ம கேட்ட விண்ணப்பத்தை அவர் ஆசீர்வதிப்பாரு. அதையும் நம்ம அறிஞ்சிருக்கணும். ஸோ ஏசப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம் விசுவாசம். என் பிள்ளை என்கிட்ட விசுவாசத்தோட ஜெபிக்கிறாங்களா, விசுவாசத்தோட பெற்றுக்கொள்வாங்க அப்படின்றத தான் ஏசப்பா இந்த நாளில் நமக்கு சொல்லி தராங்க. ஸோ அந்த வசனத்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்துவோமா? ஏசப்பா அந்த வசனத்துக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படி நீங்கள் அவங்கள ஆசீர்வதிங்க. விசுவாசத்தோட கேட்டு விசுவாசத்தோட உங்ககிட்ட பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். காட் bless you all.